Hi, I'll welcome back to our session. So, இன்னைக்கு tutorial பார்த்தோம் அப்படின்னா compounding gains the New Zealand Free Trade Agreement builds on 7 recent FTAs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காம்பவுண்டிங் கெயின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் லைக் எ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஓவர் அ பீரியட் ஆஃப் த டைம் ஆட் ஆகுமா? ஸோ அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா பெனிஃபிட்ஸ் இன்க்ரீசிங் ஓவர் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஸ் லைக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து இஸ் நாட் பிக் அலோன், பட் எப்போ எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் சேர்த்து இதை ஆட் பண்ணுறாங்களோ ஓவராலாக பெனிஃபிட் எப்படி ஆகுது, ரொம்பவே பெருசாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து ஸ்லோலி பில்டிங் மெனி ட்ரேட் டீல்ஸ் அண்ட் டுகெதர் தே ஆர் கிரியேட்டிங் எ பிக்கர் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆத்தர் வந்து சொல்ல வர்றாரு. ஓகேவா? ஸோ லைன் பை லைனாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது the India-New Zealand Free Trade Agreement signed on Monday might look underwhelming when viewed in isolation, but is nevertheless significant when looking at what has been happening over the last 5 to 6 years. ஸோ மண்டே என்னாச்சு அப்படின்னா இந்தியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மேபி பார்க்கறதுக்கு தனியாக பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியலாம். ஓகேவா? அண்டர்வெல்மிங் அப்படின்னா நாட் இம்ப்ரெசிவ் அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு தெரியல. பட் அது ஒவ்வொன்றையுமே நம்ம தனியாக எடுத்து பார்க்குறப்போ எப்படி இருக்கும், ஓவர் த லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் நம்மளும் இந்தியாவும் நியூசிலாண்டும் சைன் பண்ண அந்த அக்ரிமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் சிக்னிஃபிகண்ட், ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இம்ப்ரெஷன் இஸ் பிகேம் பிகாஸ் நியூசிலாண்ட்ஸ் எக்கனாமி இஸ் 1/16th size of the India's and makes up less than 1% of India's total trade. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா நியூசிலாந்து வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஓகேவா? வென் கம்பேர்ட் டு இந்தியா எக்கனாமிக்கலி அது ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி. இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நியூசிலாண்டோட ட்ரேடே கிடையாது. ஓகேவா? நமக்கு யூஎஸ்ஏவோட இருக்குது, சைனாவோட இருக்குது, ரஷ்யாவோட இருக்குது, ஃப்ரான்ஸோட இருக்கிற மாதிரி நியூசிலாண்டோட அந்த அளவுக்கு மிகப்பெரிய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் கூட yet this view ignores the fact that the FTA comes soon after the signing of or closure of negotiations on 7 other trade agreements in the past 3.5 years or so. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் இந்த இது வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய எஃப்டிஏஸ் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து சைன் பண்ணாங்க. ஸோ திஸ் டீல் இஸ் பார்ட் ஆஃப் யூ பிக்கர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் 3.5 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப மிகப்பெரிய நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்துருக்குறாங்க. இட் ஆல்சோ இக்னோர்ஸ் த லார்ஜர் பாலிசி கோல்ஸ் தட் இந்தியா இஸ் ட்ரைங் டு அச்சீவ் த்ரூ சச் டீல்ஸ். அதாவது இது வந்து ஒரு பிக்கர் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பார்ட்டு தான். அண்ட் ஆல்சோ பிக் லாங் டேர்ம் பிளான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டோட இது ஒன் ஆஃப் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஆல்சோ இக்னோர்ஸ் த லார்ஜர் பாலிசி கோல்ஸ் தட் இந்தியா இஸ் ட்ரைங் டு அச்சீவ் த்ரூ சச் டீல்ஸ். த COVID-19 pandemic and the US tariff frictions have shown India that it needs to diversify supply chains on the import and export sides. ஒன்றும் இல்லை, COVID-19 நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அது மாதிரி யூஎஸோட டேரிஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த 2 இன்சிடென்ட் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணோம், இந்தியா என்ன லேர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கான சப்ளை செயின்ஸை நம்ம என்ன பண்ணோம், வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் ஒன்லி ஒன் கண்ட்ரி, வி ஷுட் டைவர்சிஃபை இட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? வீனிங் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா இஸ் அ டஃப் டாஸ்க். வீனிங் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சைனா கிட்ட இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறது இட்ஸ் ரியலி எ பிக் டாஸ்க் அண்ட் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஆனாலும் கூட yet any chipping away of the 16% of India's imports that China accounts for would be welcome. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிப்பிங் அவே அப்படின்னா ரெடியூசிங் லிட்டில் பை லிட்டில். ஓகேவா? சிப்பிங் அவே அப்படின்னா ரெடியூசிங் லிட்டில் பை லிட்டில். ஒரு சின்ன விஷயத்தை ரெடியூஸ் பண்ணுறது கூட நமக்கு எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட்லி திஸ் ஸ்ட்ராட்டஜிக் need to diversify export destinations, especially while the mercurial Donald Trump is in charge of India's largest export market, is clear and urgent. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ முக்கியமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனை நம்ம டைவர்சிஃபை பண்ணியே ஆகணும். எப்போ டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம்னா இந்த இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எது, யூஎஸ். அதில் டொனால்ட் ட்ரம்ப் சார்ஜுக்கு ஏறி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இது டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The trade deals with Mauritius, the UAE, Australia, the ETFA nations, UK, EU, Oman and now New Zealand all provide Indian exporters opportunities that they should take advantage of. ஸோ இப்போ நம்ம இந்த எவ்வளோ நேஷன்ஸோட என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணுறது நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் யூஎஸ், இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
Finally, dismissing this FTA on the basis of its size would be unfair to India's negotiators, who have done well to use India's comparative advantage to push through key victories. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நியூசிலாண்டோட போட்ட FTA வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹூ யாரை இண்டிகேட் பண்ணோம்னா, எப்பயுமே பக்கத்தில் உள்ள நவுனை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு நெகோஷியேட்டர்ஸ். அது எனக்கு ப்ளூரல் அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஹேவ் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இது வந்து முக்கியமான ஒரு கிராமர் ரூல். அடுத்து பாருங்க, the first key strength of the FTA for India and unprecedented is that New Zealand will remove all good tariffs immediately on execution of the agreement. ஒன்ஸ் இந்த FTA அக்ரிமெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ண போறாங்க, குட்ஸ் டேரிஃப்ஸை வந்து என்ன செய்ய போறாங்க, ரிமூவ் பண்ண போறாங்க நம்மளோட நியூசிலாந்து. ஓகேவா, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கீ ஸ்ட்ரென்த் ஃபார் இந்தியா. அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா மேனேஜ் டு அவாய்ட் ப்ரொவைடிங் எனி கன்செஷன்ஸ் ஆன் எனி ஆஃப் இட் சென்சிட்டிவ் செக்டார்ஸ். இதுல ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம அவங்களுக்கு டேரிஃப் கொடுக்குறாங்க, பட் நம்மளோட சென்சிட்டிவான ஒரு ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி செக்டார்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல எந்த ஒரு கன்செஷனும் நம்ம என்ன பண்ணல, நியூசிலாண்டுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. Key among these exclusions is dairy, something New Zealand had been especially keen to include. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டைரி ப்ராடக்ட்ஸ். அதில் வந்து நம்ம என்ன பண்ணல, கன்செஷன் கொடுக்கல, பட் டைரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது நியூசிலாண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உள்ள வரணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் நம்ம என்ன பண்ணல, அதை நம்ம கொடுக்கல. அண்ட் தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியூசிலாண்ட்ஸ் கமிட்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா ஓவர் $20 billion ஓவர் 15 years. அடுத்த 15 வருஷத்துக்கு நியூசிலாந்து என்ன பண்ண போறாங்க, $20 billion வந்து நமக்கு உள்ள இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அது நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். This is similar to the provisions in the ETFA Trade Pact, wherein the 4 ETFA countries committed to facilitate. ஸோ என்னன்னா, இந்த $20 billion நியூசிலாந்து நமக்கு கொடுக்கறது எது மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த EFTA இருக்குது இல்லையா, ஸோ இந்த EFTA கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டப்போ அவங்க நம்ம நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு $100 billion வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் நமக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. அண்ட் டு பி ஷுர், தீஸ் ஆர் கமிட்மெண்ட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் அண்ட் நாட் கமிட்மெண்ட்ஸ் டு இன்வெஸ்ட், பட் கெட்டிங் தெம் இன்க்ளூடட் இன் த டெக்ஸ்ட் ஆஃப் த டீல் இஸ் நெவர்திலெஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, தீஸ் கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ஹேப்பன். இட்ஸ் நாட் அ டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பட் helping investments to happen அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஓகேவா, டு ஹெல்ப் திஸ் அலாங், இந்தியா வில் கிரியேட் a dedicated desk to address any issues Newslander investors might face. அண்ட் ஆல்சோ இது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக இந்தியா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹெல்ப் லைனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக. Such a targeted approach to foreign investment is necessary achieve the multiple goals of weaning off China, increasing and diversifying exports, creating jobs, bolstering the capital account and generally increasing incomes. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பண்றதுனால இந்தியாவால் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமா சைனாவை வந்து வெளியே தள்ள முடியும், எக்ஸ்போர்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஜாப்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும், கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ தட் இன்கம் ஆப்வியஸ்லி எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். தி அதர் லாங் ஸ்டாண்டிங் நீட் ஆஃப் ஹெல்பிங் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்கேல் அப் ரிமைன்ஸ் எ ஸ்டிக்கி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை சால்வ் ஆனாலும் கூட இதை தாண்டி எனக்கு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸை வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமாக தான் எனக்கு இருக்குது. இட்ஸ் டிஃபிகல்ட் டு சால்வ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அந்த எடிட்டோரியலை முடிக்கிறாரு. சரிங்களா, ஸோ when it comes to வெக்கப்ஸ், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ என்ன வார்த்தை அப்படின்னா அண்டர்வெல்மிங். சரிங்களா, அண்டர்வெல்மிங் அப்படின்னா அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இல்லாம, இட்ஸ் நாட் இம்ப்ரெசிவ். ஓகேவா, நெவர்திலெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த நெவர்திலெஸ் அப்படிங்கிற கனெக்டர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த எடிட்டோரியல்ல. நெவர்திலெஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, டெஸ்பைட் தட். ஓகேவா, டெஸ்பைட் தட். வீனிங் ஆஃப் அப்படின்னா கிராஜுவலி ரெடியூசிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மெர்க்குரியல் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த மெர்க்குரியல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா அன்பிரிடிக்டபிள். ஓகேவா, போல்ஸ்டர் ரொம்ப ரிப்பீட்டடா நம்ம பார்ப்போம், ஃபில்லர்ஸ்ல பார்ப்போம், கிளாஸ்டர்ஸ்ல பார்ப்போம், அதே மாதிரி நம்ம வேர்ட் யூசேஜ்லயும் அதிகமாக பார்ப்போம்.
ஸோ போல்ஸ்டர் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மெர்க்யூரியல் அப்படின்னா அன்பிரிடிக்டபிள். ஸ்டிக்கி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டிக்கி ப்ராப்ளம்னா டிஃபிகல்ட் டு சால்வ், இட்ஸ் அ டிஃபிகல்ட் இஷ்யூ. ஓகேவா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃப்ரேசல் வேர்ப், சிப்பிங் அவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஸோ சிப்பிங் அவேக்கு மீனிங் என்ன அப்படின்னா as like weaning off, reducing slowly. ஓகேவா? சிப்பிங் அவேயும் மீனிங் ஆஃபும் எனக்கு ஒன்று தான். பட் சிப்பிங் அவே அப்படிங்கிறது ரெடியூசிங் ஸ்லோலி, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. பட் வீனிங் ஆஃப் அப்படிங்கிறது டிபெண்டன்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. ஓகேவா? புஷ் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருந்திருக்கும். ஸோ புஷ் த்ரூ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அச்சீவ் பண்றது. ஸோ அச்சீவ் டெஸ்பைட் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு டோன் ஆஃப் தி பேசேஜ், டோன் ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை அனலைஸ் பண்ணி எனக்கு ஆத்தர் சொல்லியிருந்தாங்க. ஸோ த டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் அனலிட்டிக்கல். ஓகேவா? நீங்கள் நல்லா பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த எடிட்டோரியலோட டோன் எனக்கு அனலிட்டிக்கல், கிரிட்டிக்கல், காஷனரி, கன்சர்ன், வார்னிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம், நேற்று நம்ம டோன் ஆஃப் த பேசேஜ், ஹவு டு ஃபைண்ட் டோன் ஆஃப் தி பேசேஜ் அப்படிங்கிற வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களே என்ன பண்ணிடலாம், டோனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓவராலாக சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவும் நியூசிலாண்டும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறோம். இட் மே லுக் ஸ்மால் பட் இஸ் பார்ட் ஆஃப் யூ பிக்கர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பிக்கர் ஸ்ட்ராட்டஜி ஹியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா இஸ் ரெடியூசிங் டிபெண்டன்ஸ் ஆன் சைனா அண்ட் மெனி ட்ரேட் டீல்ஸ் வந்து என்ன பண்ணும், நமக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த ட்ரேட் டீலில் என்னென்ன ப்ளஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு பெரிய போனஸ் பாயிண்டாக இருக்குது. பட் ஸ்டில் மேனுஃபேக்சரிங் க்ரோத் வந்து நமக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.